செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா வணக்கம். தற்பொழுது 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. எந்த மாநிலத்தில் அதிகபட்சமான வாக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளது? அது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது மாலை 5 மணி நிலவரப்படி கணிசமான வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. சராசரியாக 62.31% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இதுல அதிகப்படியாக மேற்கு வங்க மாநிலத்தில் 75.66% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. ஆந்திராவில் 68.4%, பீகாரில் 54.14% வாக்குகளும், ஜம்மு காஷ்மீரில் 35.75% வாக்குகளும், ஜார்க்கண்டில் 63.14% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 68.1% வாக்குகள், மகாராஷ்டிராவில் 52.49% வாக்குகள், ஒடிசாவில் 62.96% வாக்குகள், தெலுங்கானாவில் 61.16% வாக்குகள், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 56.35% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சட்டப்பேரவை தேர்தலை எடுத்துக்கொண்டால் ஆந்திராவில் 67.99% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஒடிசாவில் முதற்கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. அங்கே 62.96% வாக்குகள் கணிசமாக பதிவாகி இருக்கிறதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக மேற்கு வங்க மாநிலத்தில் தொடர்ச்சியாக சில வாக்குச்சாவடிகளில் ஆங்காங்கே சில கலவரங்கள் ஏற்பட்டிருந்தாலும் தற்போது கூட ஒரு இடத்தில் கலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. பர்தாமுன் துர்காபூர் மக்களவை தொகுதியில் சில பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் 2 துணை ராணுவ படையினர் காயமடைந்திருக்கிறார்கள். இப்போது போதும் அதிக அளவில் வாக்குப்பதிவு பதிவாக இருக்கிறது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.